நமஸ்காரம். இன்றைய நீதி சாஸ்திரத்திலிருந்து ஒரு 5 விஷயங்கள் நம்முடைய தாயினுடைய கர்ப்பவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது நிர்ணயிக்கப்பட்டதாக ஒரு 5 விஷயங்கள். ஆயுக் கர்மஞ்ச வித்தம்ச, நம்முடைய ஆயுட்காலம் எதுவரை நம்முடைய ஆயுட்காலம் அமையவிருக்கிறது அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். கர்மஞ்ச வித்தஞ்ச, நாம் செய்யக்கூடிய செயல்கள். இந்த ஜென்மாவில் நமக்கு சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பதவியை கொடுத்துருக்கார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கார். அப்படின்னா நம்முடைய தாயினுடைய கர்ப்பவாசத்திலேயே அந்த ஒரு செயலானது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். அதே போல் வித்தம்ச, நம்முடைய செல்வங்கள், நமக்கு அன்றாட வாழ்க்கை தேவையான ஒரு செல்வத்தை சுவாமி கொடுத்துருக்கார் அப்படின்னா அந்த ஒரு செல்வங்களாக இருக்கட்டும். அடுத்தபடியாக வித்யா நிதனமேவச்ச, ஒருவருடைய அந்த வித்யை, அவருடைய படிப்பு, அது மட்டுமல்லாது நிதனமே வச்ச பணமில்லாத தன்மை, அழிவு என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பவாசத்தில் இருக்கும் பொழுது 5 விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய ஆயுட்காலம், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், இந்த ஒரு பதவியில் இருக்கோம், இந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கோம், அந்த ஒரு நம்முடைய நிலையாக இருக்கட்டும், நம்முடைய செல்வமாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், நம்முடைய அழிவு பர்யந்தம், இந்த 5மே நாம் இப்போ நினச்சா மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அது முன்னதாகவே ஒரு விதிக்கப்பட்ட உண்மையாக கருதப்படுகின்றார்கள். அது அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துட்டோம். நமஸ்காரம்.